வணக்கம். மின்னல் 24 செய்திகளின் இன்றைய நாளிற்கான செய்தி தொகுப்பு. செய்தி ஆசிரியர் சபீனா சோமசுந்தரம். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் அனுஷா சீனித்தம்பி. முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டுள்ளார். திருமலை மாவட்ட தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு. மட்டக்களப்பில் நீதிக்கான பயணம் எனும் தொனிப்பொருளில் கண்காட்சி. தொடர்வது விரிவான செய்திகள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுகின்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டுள்ளார். கொழும்பில் உள்ள தனியார் விருந்தகம் ஒன்றில் இன்று வியாழக்கிழமை இந்நிகழ்வு இடம்பெற்றது. ரணிலுடன் நாட்டை வெற்றி கொள்ளும் 5 ஆண்டுகள் தேர்தல் விஞ்ஞாபனத்தினூடாக வாழ்க்கை செலவை குறைத்தல், புதிய தொழில் வாய்ப்பு உருவாக்கம், உயர் சம்பளம், வரிச்சுமை குறைப்பு, பொருளாதாரத்திற்கான திட்டம் மற்றும் உரிமைய அஸ்வசும வேலை திட்டங்களை விரிவுபடுத்தல் ஆகிய விடயங்கள் குறித்து முக்கிய கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. திருகோணமலை மாவட்ட தமிழரசு கட்சியின் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் அனைவரும் தமிழ் பொது வேட்பாளர் அரியேந்திரனுக்கு தமது ஆதரவை வழங்க ஏகமனதாக தீர்மானித்துள்ளதாக தெரிவித்தனர். இன்று வியாழக்கிழமை திருகோணமலையில் அமைந்துள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் காரியாலயத்தில் இடம்பெற்ற சந்திப்பிலேயே ஏகமனதாக குறித்த தீர்மானம் எட்டப்பட்டதாக தெரிவித்தனர். குறித்த சந்திப்பில் திருகோணமலை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகன் குகதாசன் தலைமையில் ஒன்று கூடிய முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்கள் அனைவரும் ஏகமனதாக தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரனுக்கு அவரின் சங்க சின்னத்தில் வாக்கு சேகரிப்பதற்கு ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டதாகவும் தமது பிரதேச மக்களின் ஏகமனதான முடிவு இதுதான் எனவும் ஆகையினால் தாம் அனைவரும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சங்க சின்னத்துக்கு ஆதரவளிப்பதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்தனர். மேலும் இதுபோன்று இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழுவும் ஒன்று கூடி தமிழ் பொது வேட்பாளராகிய அரியநேத்திரனுக்கு தமது ஆதரவினை வழங்கி சங்க சின்னத்துக்கு வாக்களிப்பதற்கு தீர்மானம் எட்ட வேண்டும் என இதன்போது கேட்டுக்கொண்டுள்ளனர். கடவுச்சீட்டு விநியோகம் தாமதமடைந்துள்ள நிலையில் பத்திரமுல்லையில் உள்ள குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தில் பிரதான காரியாலயத்திற்கு முன்பாக இன்றும் நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் கடவுச்சீட்டை பெற்றுக் கொள்வதற்காக குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் பிரதேச அலுவலகங்களுக்கு முன்பாகவும் மக்கள் வரிசையில் காத்திருப்பதை அவதானிக்க முடிந்துள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். எவ்வாறாயினும் நாளாந்தம் 1000 கடவுச்சீட்டுகளை மாத்திரம் விநியோகிப்பதற்கு குடிவரவு குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கியுள்ள முக்கிய வேட்பாளர்கள் வடக்கு கிழக்கு இணைந்த சமஷ்டி முறையிலான தீர்வை கொடுப்பதாக இருந்தால் பொது வேட்பாளருடன் பேசி சமரசம் செய்து கொள்ளலாம் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். அவ்வாறு நினைப்பதாக இருந்தால் தமிழ் மக்கள் 75 ஆண்டுகளாக கோரி வருகின்ற சமஷ்டி முறையான தீர்வு, அதாவது வடக்கு கிழக்கு இணைந்த சமஷ்டி முறையான தீர்வை அளிப்பதன் மூலமாக வழங்குவதன் மூலமாக இந்த பொது வேட்பாளர் பற்றிய விடயத்தில் அவர்கள் சமரசம் செய்து கொள்ள முடியும். ஆனால் ஜேவிபியினர், தேசிய மக்கள் சக்தியினர் ஒரு மட்டக்களப்பு காத்தாங்குடி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட 5 பொது சுகாதார பரிசோதகர்கள் பிரிவுகளில் உணவு பாதுகாப்பு தொடர்பான இரவு நேர கண்காணிப்பு நடவடிக்கை நேற்று புதன்கிழமை இடம்பெற்றது. மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ராசரட்னம் முரளீஸ்வரன் தலைமையில் வைத்திய அதிகாரிகள், உணவு மருந்து பரிசோதகர்கள், மாவட்ட மேற்பார்வை பொது சுகாதார பரிசோதகர்கள், மேற்பார்வை பொது சுகாதார பரிசோதகர்கள், சுகாதார பரிசோதகர்கள் உட்பட 40க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் குழு இந்நடவடிக்கையில் பங்கு பற்றியிருந்தது. சுமார் 45 உணவகங்கள் இப்பரிசோதனை நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட்ட போது 12 உணவகங்களில் பாவனைக்கு உதவாத உணவுப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதுடன் 9 உணவகங்களுக்கு எதிராகவும் முறையான மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டு சான்றிதழின்றி உணவகங்களில் பணிபுரியும் 45 ஊழியர்களுக்கு எதிராகவும் வழக்கு தொடர்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. மேலும் 5 உணவு கையாளும் நிலையங்களை தற்காலிகமாக மூடுவதற்கான உடனடி நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டன. மன்னார் நீதிவான் நீதிமன்ற சட்டத்தரணிகள் இன்றைய தினம் வியாழக்கிழமை பணி பகிஷ்கரிப்பை மேற்கொண்டுள்ளனர். இதன் காரணமாக இன்றைய தினம் அழைக்கப்பட்ட அனைத்து வழக்கு விசாரணைகள் பிரிதொரு தினத்திற்கு தவணையிடப்பட்டுள்ளது. மன்னார் மேல் நீதிமன்ற நீதிபதிக்கு எதிராக கொழும்பில் ஒட்டப்பட்ட அனாமதையே சுவரொட்டிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்களை கைது செய்ய கோரியும் இன்றைய தினம் வியாழக்கிழமை மன்னார் நீதிவான் நீதிமன்ற சட்டத்தரணிகள் பணி பகிஷ்கரிப்பை மேற்கொண்டனர். நீதிமன்றிற்கு சென்ற நிலையில் எவ்வித வழக்கு விசாரணைகளுக்கும் சமூகம் அளிக்காது பணி பகிஷ்கரிப்பை மேற்கொண்டனர்.
காணாமல் ஆக்கப்பட்டு பாதிக்கப்பட்டோரின் குடும்பங்களின் இளையோரால் நீதிக்கான பயணம் எனும் துணைப்பொருளில் கண்காட்சி நிகழ்வொன்று இன்று வியாழக்கிழமை காலை மட்டக்களப்பில் இடம்பெற்றது. நான் கணபதி பிரசாந்த். நீதிக்கான பயணம் என்கிற ஒரு தொல்பொருளில் நாங்கள் மிக முக்கியமான சித்திர கண்காட்சி ஒன்று நேற்றிடம் கிழக்கு மாகாணத்தில் செய்து கொண்டிருக்கிறோம். இதனுடைய நோக்கம் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளினுடைய போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெறும், அதனுடைய அடுத்த தளத்தை உருவாக்குவதற்காக இரண்டாம் கட்ட தலைமுறைகளுக்கு இந்த போராட்டத்தினுடைய போக்கை பயிர்ந்து கொடுப்பதற்காக மிக முக்கியமான முயற்சியாக நாங்கள் இந்த சித்திர கண்காட்சியை இன்று செய்து கொண்டிருக்கிறோம். உண்மையாகவே எங்களினுடைய உறவுகளினுடைய ஆழ்மனதில் இருக்கின்ற வழிகள் இங்கு சித்திரமாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்வது வெளிநாட்டு செய்திகள். ஆப்கானிஸ்தானில் சக்தி வாய்ந்த நில அதிர்வு ஏற்பட்டுள்ளது. குறித்த நில அதிர்வு 5.7 மேக்னிடியூட் அளவில் பதிவாகியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. 255 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நில அதிர்வு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நில அதிர்வினால் ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்து எந்த தகவலும் இதுவரையில் வெளியிடப்படவில்லை. ஜப்பானில் நிலவி வரும் சீரற்ற காலநிலை காரணமாக 3 உயிரிழந்ததுடன் அவசர கால நிலையும் தொடர்கின்றது. தென்மேற்கு பகுதியை ஷன்ஷான் சூறாவளி தாக்கியுள்ளது. மணித்தியாலத்திற்கு 252 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியதுடன் பலத்த மழையுடன் பல்வேறு பகுதிகளில் மண் சரிவுகளும் பதிவாகியுள்ளதாக ஜப்பானின் வானிலை ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக சுமார் 40 பேர் காயமடைந்துள்ளதுடன் 2,50,000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளுக்கு மின்சார விநியோகம் தடைப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே எதிர்வரும் நாட்களில் தலைநகர் டோக்கியோ உட்பட ஜப்பானின் மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளை ஊடறுத்து ஷன்ஷான் சூறாவளி செல்லும் என அந்த நாட்டு வானிலை ஆய்வு நிறுவனம் எதிர்வு கூறியுள்ளது. இந்த நிலையில் பாதிப்புகளை எதிர்கொள்ளக்கூடிய மக்களை குறித்த பகுதிகளிலிருந்து வெளியேறுமாறும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. தொடர்வது விளையாட்டு செய்திகள். சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக மேற்கிந்திய தீவுகள் அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஷானன் ஹெப்ரியல் தெரிவித்துள்ளார். 2016ஆம் ஆண்டு சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் அறிமுகமான அவர் 59 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடியுள்ளார். அத்துடன் 25 ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் மற்றும் 2 20-20 கிரிக்கெட் போட்டிகளிலும் அவர் பங்கேற்றுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் அறிக்கையொன்றை விடுத்துள்ள ஷானன் ஹெப்ரியல், இதுவரை காலமும் தமக்கு ஆதரவு வழங்கிய மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட் நிர்வாகிகள் மற்றும் ரசிகர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இன்றைய நாளிற்கான எமது செய்தி தொகுப்பு நிறைவடைகின்றது. வார நாட்களில் மாலை 6 மணிக்கு எமது செய்திகளை எதிர்பாருங்கள். மேலதிக செய்திகளை பார்வையிட www.minnal24.com என்ற எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். நன்றி.